முதல்ல வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமான பாராட்டு வந்து சேருது தெரில. பட் எல்லோரும் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை பற்றி பேசினா முதல்ல நான் ஜேகே கிட்ட தான் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக ஒரு 4 வருஷம் முன்னாடி எனக்கு ஜேகே தெரியும். அப்போது ஜேகே கூட இருந்த இன்னொரு நண்பர் வினோத்னு சொல்லிட்டு அவர் கூட படம் பண்ணுற அதில் அறிமுகம் ஆகிற மாதிரி இருந்தது. அப்போ அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அப்போவும் ஜேகே நானும் பேசிக்கிட்டது கூட இல்லை. அப்புறம் பீட்ஸா அதுக்கப்புறம் ஜேகே ஒரு நாள் கதை சொல்லணும்னு சொன்னார் அப்படின்னாங்க. யார் ஜேகே அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது டிக்கெட்டில் ஒருத்தர் சாம்பில் வருவார்ல அவர் தான் அப்படின்னா. அவரா கொஞ்சம் பழைய ஆளாக இருப்பாப்ல அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் ஜேகே நானும் ஒரு மீட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு நாள் கேட்டேன், செகண்ட் ஹாஃப் ஒரு நாள் கேட்டேன். பிரமாதமாக இருந்தது அப்படின்னு நான் ஃபஸ்ட் டைம் சொன்னேன். பிரமாதமாக இருக்குது, அவ்வளோ இம்ப்ரெஸ்டு ஃபஸ்ட் டைம் கதை கேட்கும்போது. ஸோ முதல்ல இந்த கதை கேட்டோடனே முதல்ல பயந்தது எங்கன்னா இந்த படத்தோட ஸ்லாங் தான், நாகர்கோவில் ஸ்லாங். ஏன்னா அது டோட்டலாக வேறு. அப்புறம் அந்த ஸ்லாங் அவங்க பேசுகிறவங்க எடுக்கிறது அடித்தொண்டையில் தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முதல்ல பயம் இருந்தது, நான் சொதப்பிடுவேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டைலாக் ரீடிங்லாம் போகலாம் ஷூட்டுக்கு முன்னாடி அப்படிலாம் சொன்னேன். பட் கடைசி வரைக்கும் அதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. இது நல்ல விஷயம் என்னென்னா, போனோடனே சாங் ஆரம்பித்தோம். ஸோ அதில் ஒரு 3 நாள் போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தொடங்கி சூப்பராக போச்சு. ஜேகே பொறுத்த வரைக்கும் என்ன வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பார். இதுதான் படம், இதுதான் சீனு. ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல புரியல, இல்லை பிடிக்கல, இல்லை ஜேகே இது ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் சரி பண்ணுறாப்புல. இல்லை கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது ஜேகே, எனக்கு கொஞ்சம் சுருக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கான காலகட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ படம் ரெடி பண்ணி கொடுப்பாப்புல. அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அது அவரோட அனுபவம் தான் காரணம். அண்ட் அவர்கிட்ட நான் முக்கியமாக அவர்கிட்ட பார்க்குறது என்னென்னா, எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டால், ஒரு 23-24 வயசில் ஆரம்பிச்சிங்க, மேடை நாடகத்துலேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னாரு. ஸோ அப்போதுலேருந்து இப்போனா ஒரு 25-30 வருஷமான அனுபவம் அப்படின்னா, எப்படி இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தீங்க? கண்டிப்பாக என்னால் நான்லாம் 7 வருஷத்துக்கே தாங்கலை. போதுண்டா சாமி, இதை விட்டு போயிடலாம், ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கலான்ற அளவுக்கு தான் எனக்குலாம் ப்ரெஷர் இருந்தது. 30 வருஷம் 25-30 வருஷம் வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா சத்தியமாக ஜேகேக்கு ஒரு பெரிய சல்யூட். அதை விட ஒருத்தர் 25-30 வருஷம் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் மீறி இன்றைக்கி இருக்காரா, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு இருக்காரா அப்படின்னா அதான் நிஜம். இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு என்ன சொல்லணும், எந்த அளவில் சொல்லணும், எவ்வளோ சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. தனக்கு என்ன வேணும் அவர் சொல்கிற விதத்துலையும் சரி, எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்துலையும் சரி, ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஃபில்ம் மேக்கர். நான் அதை சொல்கிறதுக்குலாம் தகுதி இல்லை. பட் நான் ஒர்க் பண்ண விதத்தில் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த படத்தோட கேமராமேன் பாலபரணி சார். அதை முதல் படம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப சீக்கிரமாக படம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அணுக வேண்டிய முகவரி பாலபரணி. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கர். லைட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஃப்ரேம் வைக்கிறதுல இருக்கட்டும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கர். அவர் ஃப்ரேமில் வர ஆர்டிஸ்ட்டை அவரோட வேறு யாரும் ரசிக்க முடியாது. அவ்வளோ அழகாக ரசிப்பாப்பில். ஒரு முறையும் எனக்கு அவ்வளோ ரசிச்சிருக்காரு. அதுக்காக நான் திசை சுற்றி போடணும், அவ்வளோ ரசிச்சிருக்காரு என்ன. அந்த படம் முடியும் போதும் சரி, அவர் பாட்டு பார்த்துட்டும் சரி, நான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கேவலமாக டான்ஸ் ஆடுற ஒரு ஆள். ஆனால் அவர் பார்த்துட்டு சொன்னார், கிருஷ்ணா கிகுலா நீங்களும் ஆடிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அது பெரிய சந்தோஷம். பட் பாலபரணி சாரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேமராமேன், பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து என் தலைவன் கிருஷ்ணா, அவர் பேசும்போதே கேட்டிருப்பீங்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு ஆளோட கண்டிப்பாக ஆட்டிடியூட் இருக்குன்னு நினச்சி தான் நான் உள்ளே போனேன். ஆட்டிடியூட் சுத்தமாக இல்லை ஒன்று. அந்த இங்கேயே இவ்வளோ வெளிப்படையாக பேசும்போது ஸ்பாட்டில் இன்னும் வெளிப்படையாக இருப்பார். ஏதாவது சீன் இம்ப்ரூவைசேஷன் பண்ணும்போதும் சரி, பேசும்போதும் சரி, செய்து சொன்னால் ஓகே அப்படின்றவாப்புல. பல சமயம் வந்து செய்து ஓகேனா ஓகே அப்படின்றவாரு. ஸோ அவ்வளோ தூரம் நம்பிக்கை, அண்ட் தென் அவ்வளோ தூரம் கோஆப்ரேஷன். இந்த படம் 2 பேருக்கும் சமமான ஒரு படம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராதாவும் செல்லத்துறையும் அவ்வளோ முக்கியமானவங்க. அவங்க ராதா செல்லத்துறை அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு அது என்னவாச்சு, அந்த நம்ம பாடலாசிரியர் யோகபாதி சார் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை வந்து விழுகிற விதம், அதனால் ஏற்படுற வஞ்சன்ஸ் என்ன ஆகுது, அந்த வன்மம் எங்கே கொண்டு போகுது. ஸோ அதான் வழக்கமாக சொல்லுவாங்க, தீனால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்ட விட. அந்த மாதிரி அந்த வார்த்தை எவ்வளோ தூரம் கொண்டு போகுது, அது 2 பேருக்கு நம்ம மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு இரும்பு திரை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் படம். அது ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. மற்றபடி இந்த படத்தில் இருக்க என்னோடய கோ ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் சரி, எல்லாருமே மொத்தமாகவே ஜேகே சொன்ன மாதிரி இந்த படம் ஜேகேக்காகவே இந்த படம் சூப்பராக வரணும், நல்லா வரணும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் ஒர்க் பண்ண படம் சூப்பராக வந்திருக்கு. அது முக்கியமாக மிகப்பெரிய நன்றி வந்து என்னோடய தம்மனோட ஆளுநாள் ராஜா சாங்ஸ் தான் சூப்பராக போட்டிருந்தார். அந்த இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கு. ஃபஸ்ட் நாள் சாங்கில் தான் ஆரம்பித்தோம், அப்போயே பிரமாதமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. இப்போ நான் தமன்கிட்ட கேட்ட பிறகும்போது
ஓகே பாட்டெலாம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டீங்க, எங்கள் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்களே, நாங்கள் வேலை செஞ்சது ஓகேவாக இருந்தாருன்னு. பர்ஃபெக்டாக இருக்குது ஒருத்தர், சூப்பராக இருக்குது படம், சூப்பராக வந்திருக்குனாரு. ஏன்னா எங்களை மீறி படத்தில் நேரடியாக பார்க்காத ஒருத்தர் பார்க்கும்போது அவரோட பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். பட் அவர் ரொம்ப ஹோப் கொடுத்தாரு. அண்ணன் வேறு என்ன சொல்லுன்னு தெரில. அனைவருக்கும் நன்றி, வந்த அனைவருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். அண்ட் ஜேகேக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். அப்படி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறதுன்னா விஜய் சேதுபதியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். விஜய் சேதுபதி சார் சொல்லுங்கள் சார். சார் தொடர்ந்து நீங்கள் பீக்கில் போயிருந்தீங்க, அப்புறம் கூட நடுவில் வந்து ஒரு 2 படம் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆச்சு. இப்போ அந்த மனநிலைமை, இப்போ உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது? இல்லை எல்லாமே ஒன்று தானே. முதல்ல எனக்கு டவுனில் போச்சுங்கிறது எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. ஏன்னா பண்ணையார் பத்மினி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எப்போ கேட்டாலும் சரி, நான் பண்ண படங்களை எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஃபிலிம் பண்ணையார் பத்மினியும். அது காரணம் வேறு, அது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அது அந்த படத்தை என்னால் தோல்வி படமாக ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக இல்லை. இப்பயும் மனநிலைமை ஒன்றும் இல்லை. பட் 7 படம் நான் பண்ணிட்டேங்கிற போது இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு அடுத்த படத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி கூல். ஃபர்ஸ்ட்டாக நான் ஜேகே சாருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும், பிகாஸ் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம். And I understand that he's really nervous and really excited today, so I would like to congratulate him first. And in the படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது it was like an amazing experience, because first time நான் 2 ஹீரோஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். Both of them have different working styles. Krishna was more of a laid back. He will let you be that kind, jolly, that kind of an artist. And Vijay is someone who's very honest, who is not afraid to tell you that Sunana indha mari panna nalla irukko. You know, he's always helping everyone and he's very involved. So it was very refreshing, and it was good fun working with everyone on set. I'd like to thank everyone. And Barney sir, Taman, thank you for talking about me. Yeah, it was great fun working on this film. And I'm a big fan of Taman now, because I love his especially the title track, One Mum. I'm a fan of the song, so yeah, really excited, and thank you everyone for coming. Thank you. இப்போது 25 இயர்ஸாக கழிச்சு சினிமாவுக்கு வந்திருக்கேன். இப்போ கதை பழசாக இருக்கும், அந்த இம்ப்ரெஷனில் எதுவுமே இருக்காது. எங்கள் டைரக்டருக்குள்ளே ஒரு 18 வயசு பையன் குச்சிக்கிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு வேண்டாம். ரெண்டாவது வந்து நான் ஜபக் சார்கிட்ட போகும்போது நான் வேறு கதையை எடுத்துகிட்டு போனேன் அவர்கிட்ட. சரி கேளுங்க, இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. நல்லா ஃபுல் கதையும் கேட்டு முடிச்சுட்டு, மச்சான் இந்த பக்கம் வா, இந்த கதை கேளுன்னு ஜேகே சார் அனுப்பிச்சார். கதையை கேட்டு உடனே ரூம்லேருந்து வெளில வந்துட்டு, சார் நான் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னா. ஸோ அவ்வளோ நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே, தமிழ் சொன்ன மாதிரி நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் எனக்கு இன்னொரு பெரிய பிரச்சனைனா, எல்லாருக்குமே தெரியும் சேது இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர்னு. அந்த பயம் எனக்கும் இருக்குது. சரி எப்படி நடிக்க போகிறோம், பேலன்ஸ் பண்ணணுமே. இது வரைக்கும் தனியாக நடித்து ஓபி அடித்தாச்சு. ஸோ நடிக்கும்போது நான் சொல்லிட்டேன், அவர் ஷார்ட் போகும்போது அவர் நடிச்சிட்டு இருந்தார். என்னப்பா எப்படி நடிக்கிறீ நீ அப்படின்னு. காமெடி பண்ண இல்லை. ஸோ சம்டைம்ஸ் யூ கெட் இன்வால்வ்டு இந்த அதர் ஆக்டர். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்வால்மெண்ட் இருக்குது. இந்த கேரக்டரோட ஸ்கின்னுக்குள்ளே போகணுன்னு பார்க்கல, இவர் ஸ்கின்னுக்குள்ளே இல்லை, போனுக்குள்ளேயே சொருவிப்பார் அவரையே. ஸோ அவ்வளோ இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் சுனேனா அவங்களுக்கு 17 படம் பண்ணியிருக்காங்க, இது 18வது படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தான் ஜூனியர் இவங்க எல்லாருக்கும் கம்பேர் பண்ணால். ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி. தேங்க்ஸ் மச்சான். நான் இன்னொன்று பற்றி பேச ஆரம்பிக்கவே இல்லை, இது வரேன். தமன் வந்து நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி தான் எனக்கு தமன் தெரியும். இன்ஃபேக்ட் அலிபாபாவுக்கு நான் தமன்ட்டு தான் போனேன். அப்புறம் கட்டுறதுக்கு அளவுக்கும் தமன்ட்டு தான் போனேன். கழுகுக்கும் தமன்ட்டு தான் போகிறேன். பண்ணுறேன் மச்சான்ட்டு அவன் ரொம்ப பிஸி, தெலுங்குல ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போது என்றைக்காவது ஒன்றா இந்த பையன் நம்மக்கிட்ட மாட்டுவான்னு நினச்சிட்டு இருந்தேன், மாட்டிக்கிட்டேன். பட் தேங்க்யூ, பியூட்டிஃபுல் சாங். அந்த எனக்கும் சேதுக்கு இருக்கிற சாங் ப்ரில்லியன்ட், எனக்கும் சுனேனா இருக்கிற சாங்கும் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. எல்லாருமே சொல்கிறாங்க ரொமான்ஸை விட ப்ரொமான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஏன்னா அது இட்ஸ் ரிக்வயர்ட். 50 days நானும் சேதும் ஒன்றாவே இருந்தோம். இன்ஃபேக்ட் எனக்கு ஷூட்டிங் முடிச்சா நான் அவர் ரூம் போய் டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கேன், அவர் ரூமுக்கு தான் போய் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இது கிளியராக சொல்லிக்கிறேன், இல்லைன்னா சமுதாயம் நம்மளை தப்பாக பேச வச்சு. அண்ட் சுனேனாவும் அப்சல்யூட்லி ஈகோ இல்லாத ஒரு ஆக்டர். சேதுக்கு சுத்தமாகவே கிடையாது, சுனேனாவுக்கும் கிடையாது. அண்ட் தேங்க்யூ போத் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ
அண்ட் மற்ற எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். அண்ட் பரணியை வந்து நான் பேபின்னு சொல்லுவேன் பாருங்க, அமுல் பேபி மாதிரி இருப்பார் அவர், பேபின்னு தான் கூப்பிடுறது. அண்ட் ப்ரில்லியன்ட் விஷுவல்ஸ். நான் சொல்லிட்டே இருந்தேன் சார், நான் மேக்கப் போடல, என்னை வந்து கலாச்சி விட்றாதீங்க, கொஞ்சம் நல்லா காட்டுங்கன்னு. இன்ஃபேக்ட் ட்ரெய்லருக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி கொஞ்சம் பிரைட் பண்ணி ஸ்கின்லாம் ஃபேராக வெள்ளையாக காட்டுங்க சார், என்னன்னு நீ இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிறேன், நீ விடு அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு எனக்கு. அண்ட் ஜேகே கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் சேதுன்னொடனே எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, ஏன்னா ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மர். அவரை பார்க்க வர சாக்கில் என்னையும் பார்த்துப்பாங்க ஆடியன்ஸுன்ற ஒரு சந்தோஷம். இன்னொரு இடத்துல வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸாக சேதுக்கு ஜாஸ்தி கொடுத்து எனக்கு கம்மியாக கொடுத்துருவோன்னு ஒரு பயம், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பயம் எனக்கும் இருந்தது. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் வந்து என்னை அந்த பாடம் பேர் நான் சொல்ல மாட்டேன், அப்படி ஆக்கிடாதீங்க அப்படின்னு. இல்லை தலைவா, நீங்கள் 2 பேரும் என் 2 கண்ணு மாதிரின்னு சொல்லிகிட்டே இருப்பார். எங்கே நொல்லை கண் ஆக்கிட்டு வரோ, ஒரு கண்ணு நொல்லை ஆக்கிட்டு ஒரு கண்ணு ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஃபுட்டேஜ் பார்த்து டப்பிங் பண்ணப்போ ஈக்குவலாக இருந்துச்சு. அண்ட் வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரிபடி. எங்கிட்ட எப்படி ஒர்க் வாங்கினான்னு தெரியல, பட் தேங்க்யூ ஜேகே சார். அண்ட் எங்கள் ஃபைட் மாஸ்டர் சூப்பர். ஆர்ட் டைரக்டர் சிவா எங்களுக்கு சாப்பாடு போட்டார். அண்ட் அவங்க வீட்டிலேருந்து மீன் ஒரு நாள் தான் போட்டார், 50 நாளில். இட்ஸ் ஓகே. அண்ட் யுகபாரதி சார் எனக்கு கட்டுறது கல் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் இவங்க எல்லாரையுமே ஒரே இடத்துல நிற்க வச்சு 60 நாளில் படத்தை முடித்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஜபக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஜபக் சார் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி. அண்டு பாடா படம் தான் சொல்லுவார் என்ன. அண்ட் நாங்கள் சும்மா இருங்க சார் கேலி பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு எவ்ரி டியூஸ்டே நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிடுவேன், வேலை இருக்கோ இல்லையோ அது ஒரு பழக்கமாகிடுச்சு. ஸோ ஜபக் சார் தேங்க்யூ வெரி மச். வரேன்னு சொன்னார், இருக்காரா பிரசாத் சார்? வரல, வரமாட்டார். பட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. இதுக்கு மேலே பேசினா நீங்கள் அடிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ரிக்வெஸ்ட், நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கேட்குறது தான், இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா நாங்கள் எல்லாருமே நீங்கள் தியேட்டர் போக தான் படம் பண்ணுறோம், டிவியில் பார்க்கறதுக்கு நிறைய பேர் சீரியல் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹேவ் டு தேங்க் ஜபக் சார். இந்த மாதிரியான ஒரு மோர் தென் ஒரு ஸ்கிரிப்ட், ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்கிரிப்ட் எப்போவுமே எல்லாம் நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க, அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஸ்க்ரீனில். ஸோ இட்ஸ் வெரி ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஹேவ் டு தேங்க் ஜபக் சார் ஃபர்ஸ்ட் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜேகே சார். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கிறது. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ஹீரோ ஜபக் சார் தான். ஸோ ஹேவ் டு தேங்க் ஹிம் ஃபர்ஸ்ட். ஸோ டோட்டல் டீமாக அவருக்கு வி தேங்க் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜேகே சார். ஸோ இந்த ஏஜில் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்கிரிப்ட், டெஃபினட்டாக ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே யாருமே பிடிக்கல நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு நடிச்சிடுறேன், பிஸியாக இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நடிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது. நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுற ஒரு டவுன் சவுத் ஸ்கிரிப்ட் இது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரூரல் ப்ராஜெக்ட் அப்படின்னு. ஸோ நான் கேட்பேன் சார் எப்படி அந்த மாதிரி எடுப்பீங்களா இந்த மாதிரி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்கு படம். ஸோ பாலபரணி சார் நிஜமாக அவருக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ பாலபரணி சாரும் அவருக்கு 100% சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் பாலபரணி சார் ஆல்சோ ஃபார் த சப்போர்ட் இஸ் கிவன் டு ஜேகே ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் டாக்கிங் அபவுட் விஜய் சேதுபதி, அவருக்கு நடிக்கவே தெரியாது, அதான் அவரோட வெற்றி. இஸ் வெரி இயல்பாக இருப்பார் எப்போவுமே அவர் லைஃப்பில். ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர் தான் அவர் எப்போவுமே சூஸ் பண்ணுவார். ஸோ தட்ஸ் இஸ் பிக்கஸ்ட் சக்ஸஸ். அண்ட் கிருஷ்ணா ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஸோ போத் டிஃப்ரென்ஸ். இந்த படத்தில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி 2 பேரும் அவ்வளோ கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ். ரொம்ப க்ளீனாக இந்த படத்தை வந்து அவ்வளோ க்ளீனாக அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் என்ன நினச்சோமோ ஸ்கிரிப்ட் கேட்டபோது என்ன மாதிரி விஷுவல்ஸ் வருமோ அந்த மாதிரி இஸ் கிவன் இட். ஸோ ஹேவ் டு தேங்க் ஜேகே சார், விஜய் சேதுபதி சார் அண்ட் கிருஷ்ணா ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் டீம் அலாட். அண்ட் யுகபாரதி சார் அவங்க ப்ராப்ளம் அவங்களது, அவர் ப்ராப்ளம் அவர் சொல்லிட்டாரு. தேங்க்யூ தலைவா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ டெஃபினட்டாக ஐ திங்க் அவரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தோட. ஸோ மோர் தென் சாங்ஸ் இன்றைக்கி ஹிட் ஆகுதோ இல்லையோன்னு சொல்கிறேன், பட் படம் ரிலீஸ் ஆனோடனே டெஃபினட்டாக இந்த சாங்ஸ் மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். பிகாஸ் இந்த சாங்ஸ் வந்து ஃபிலிமோடு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் நம்பிக்கை கொடுக்குறேன் எல்லாருக்கும். இந்த சாங் டெஃபினட்டாக இட் வில் பி டெஃபினெட்லி டாக்ட் அபவுட் வெரி பிக் ஆஃப்டர் த ஃபிலிம் ரிலீஸ். அண்ட் வாட் நாட் அண்ட் த ஹோல் டீம் ஐ ஹவ் டு தேங்க் இன்னைக்கு ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஆடியோ ரிலீஸ். யாருமே ஜென்ரலாக யாரோ மிஸ் ஆகிடுவாங்க, பட் எல்லாரோடையும் லவ்வோட ஒரு அஃபெக்ஷன் இந்த படத்தில் நிறைய இருக்கிறதுனால ஐ திங்க் நோபடி இஸ் மிஸ் த ஃபங்க்ஷன், த பிக் டீம். அண்ட் சுனைனா ஆல்சோ அஃப்கோர்ஸ் she has done extremely well in the film, perfectly suited the character.
So I have to thank the whole team for giving me this opportunity. And finally, again, one more thanks to Jabak sir. இந்த படம் வந்து இவ்வளோ வெற்றிகரமான ஒரு நம்பிக்கை வச்ச ஒரு டைரக்டர் மேலேயும் சரி, இவ்வளோ டெக்னீஷியன் மேலேயும், ஸோ அவர் நம்பிக்கைக்கு நான் கொடுக்குற ஒரு பிக்கஸ்ட் ரெஸ்பெக்ட். இந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. 25 வருட அனுபவம் வாய்ந்த ஒருவரிடத்திலே ஒரு பாடல் எழுதுவது என்பது எவ்வளவு சிக்கலானது என் தலைமுறை கவிஞர்களுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அவர் நிறைய கவிஞர்களை பார்த்துருக்கிறாரு, நிறைய பாடல்களை கேட்டிருக்கிறாரு. ஒரு கதையை அவர் சொல்லுகிற பாங்கு இருக்குல்ல, அது ரொம்ப ஆச்சரியமானது. முதல்ல வந்து அவர் தொலைபேசியில் வந்து இது மாதிரி நீங்கள் பாட்டு எழுதணும் சார் அப்படின்னு சொன்னோடனே, சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திக்கும் போது முதல்ல தொடங்கினோடனே எவ்வளோ நேரம் சார் சொல்லுவீங்க, ஒரு அரை மணி நேரம் சொல்லுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி நான் கேட்டிருக்கக்கூடாதுன்னு எனக்கு அப்புறம் தோணுச்சு, அந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு பிறகு. அதுக்கப்புறம் ஒரு 2.5 மணி நேரம் அந்த கதையை அவர் விவரித்தார். அந்த படம் முழுக்கவே ஒரு வார்த்தையினுடைய மெய்யை, ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான விஷயமாக அந்த கதை இருந்தது. வன்மம்ங்கிறது வந்து நாம் ஏதோ கத்தி எடுத்து வெட்டுறது அல்ல. அது ஒரு கல்லடிப்பட்டு ஆறக்கூடிய காயம் கூட ஒரு சொல்லடிப்பட்டு ஆறாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயத்தை தான் அந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கு. அப்போ வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவர் அந்த கதையை சொல்லி விளக்கிய பிறகு எனக்கு புரிஞ்சுது. ஐயோ நான் கேட்டிருக்கக்கூடாதே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போவே சொன்னேன், சார் இந்த படத்தில் எப்படியாவது நான் இருக்கணும், இதில் இந்த கதையை கேட்டு முடித்த மாத்திரத்தில் சொன்னேன், இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானமாக ஒன்று நினச்சிருப்பீங்க, அதை எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு பிறகு ஒரு 2 தினங்கள் வேறு எந்த திரைப்படத்துக்குமே நான் பாட்டு எழுதலைங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். என்னென்னா இந்த கதையை, அந்த வார்த்தையை திருப்ப எனக்கு வந்து திருப்பி உறுத்திக்கிட்டே இருந்தது. அந்த விஷயத்தை நாம் வந்து அப்படி கேட்டிருக்கக்கூடாதோ அவர்கிட்ட அப்படின்னு இருந்தது. இந்த படத்தினுடைய கதையினுடைய மையத்துலேயும் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாதோ அப்படின்னு. கொண்டு வா அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக கொன்றுவான்னு சொன்னதுனால எப்படி சிலப்பதிகாரம் ஒரு காவியமாக மாறியதோ, அதே மாதிரி இதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன என்பதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிந்து கொள்வீர்கள். ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருந்தது அவரோடு பணியாற்றுவது. நான் இப்போது சொல்கிறேன், 25 வருடம் கழித்து நாம் இயக்குனராக இருக்கிறோமோ என்கிற அயற்சியோ தாழ்வோ உங்களுக்கு தேவையில்லை. 25 வருடமாக நீங்கள் இயக்குனராகவே இருந்தீர்கள், இன்றைக்கு சமூகத்திற்கு வெளிப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் அவருக்கு சொல்லுவேன். ரொம்ப அற்புதமாக அவர் இயக்கியிருக்கிறார். இவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்கள் இயக்குகிற பொழுது எப்படி ஒரு பாடலும் எப்படி இந்த படமும் அமையும் என்பதில் வந்து இந்த படத்தை பார்க்குற போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ரொம்ப நுட்பமாக அவர் வந்து பணியாற்றிருக்கிறார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், அவரை பற்றி சொல்லணும். தொடர்ச்சியாக அவருடைய சிந்தனை செயலிலிருந்து தொடர்ச்சியாக அவருடைய பல படங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன். நான் எழுதியிருக்கிற பல படத்தினுடைய பாடல்கள் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பொழுது எனக்கு ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் அவர் ஒருத்தர். இந்த படத்துக்கும் அதே மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கார். இதில் ரொம்ப ஜேகே சார் வந்து ரொம்ப கேட்டுக்கொண்டு வந்திருக்காருங்க. வார்த்தைகள் புரிகிற மாதிரி கொஞ்சம் அவர் அங்கங்கே இசையெல்லாம் விட்டு கொடுத்து ரொம்ப நேர்த்தியாக இசையமைத்திருக்கிறார். இது கதையோடு இணைந்த பாடல்கள் அல்ல, கதையோடு இயைந்த பாடல்கள். இதை கேட்கும்போது தெரியும். அதே மாதிரி சொல்லணும்னா கிருஷ்ணா, விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் சொல்லாமல் இந்த படத்தை பற்றி சொல்லி முடிக்க முடியாது. இந்த கதையை கேட்டோன்னே நானும் கேட்டேன், இந்த இதுக்கு யாருங்க நடிக்கிறா, இந்த இதுக்கு யார் நடிக்கிறா அப்படின்னு கேட்டேன். விஜய் சேதுபதினு முதல்ல அந்த பேரை சொன்னார். அதை சொன்ன உடனே நான் நினச்சேன், இதுக்கு அடுத்தது யார் வேணாலும் நடிக்கலாம் அந்த கேரக்டருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி படத்தில் நடித்தா தன் உடன் நடிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தோடு இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் நிச்சயமாக யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணான்னு சொன்னோன்னே, கிருஷ்ணாவும் விஜய் சேதுபதியும் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு திரையை நான் பார்க்குற பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சார். அதேமாதிரி ராதா, செல்லதுரை இந்த 2 கதாபாத்திரங்களுமே ரொம்ப அற்புதமாக வரும் அப்படின்னோடனே, இது அற்புதமாக வரும் சார், ஆனால் இது எல்லாமே கதையில் சொல்லப்படணும் இந்த பாடல்கள் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த பாடல்களை எழுதுவதற்கு முன்பு ஜெயகிருஷ்ணன் சார் வந்து ஒரு விஷயம் செஞ்சார். என்னென்னா, ஒரு 10-15 பக்கத்துக்கு இதற்கு முன்பு இதே மாதிரியான சூழலோடு இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே இதெல்லாம் படிச்சுட்டு, சார் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்பேன். இதே மாதிரியான வேறு சில படங்களில் வந்த இதே சூழலுக்கான வரிகள், இது என்ன சார் பண்ணணும் நான் அப்படின்னு. இந்த மாதிரி எதுவுமே நம்ம பாடலில் இருக்கக்கூடாதுன்னாரு. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்படியே கொடுத்து இதே மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொன்னாக்க ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம், ஆனால் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னார். அப்போது இதில் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய பாடல்கள் இதே துணியில் இதே சூழலில் இருக்கக்கூடிய வரிகள் அல்லாமல் எப்படி எழுதுவதுங்கிறது ஒரு சவாலாக இருந்தது. அவர் என்னோடு இணைந்து அந்த வரிகளை தேர்வு செய்த அந்த அனுபவம், தேர்வு செய்த அந்த நிகழ்வு எல்லாமே நினைத்து பார்க்குற பொழுது நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். அடுத்த படத்தில் இதே மாதிரியான ஒரு இசை வெளியீட்டு விழாவில் அவரை பற்றி இந்த சமூகம் புகழ நான் கேட்பேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை அவருக்கு வழங்கியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் டைரக்டர் மாதிரி எனக்கு ஒரே பயம் இங்கே வந்து பேசுகிறதுக்கு. பட் பரவாயில்ல, முயற்சி பண்ணுறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என் டைரக்டர் தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான், நான் ஹீரோயின் பண்ணதில்லை, எடுத்ததும் ஒன்லி கேரக்டர்ஸ். ஸோ
டைரக்டர் சார் போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் இந்த கேரக்டர் பண்ணணும், நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னார். இந்த லைஃப்பில் பெஸ்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னோட சினி இண்டஸ்ட்ரியோடைய ஜேர்னியில் தட் வாஸ் மை பெஸ்ட் மூமெண்ட். என்னால் நம்பவே முடியல. என்ன சார் சொல்கிறீங்க? ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா such an emotionally பவுண்ட் ஃபிலிம். ஐ திங்க் சவுத் இந்தியன் பீப்புள் வந்து பயங்கரமாக எமோஷ்னல் பீப்புள். அண்ட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் சார் பண்ண கேரக்டர், விஜய் சார் பண்ண கேரக்டர், கிருஷ்ணா சார் அண்ட் ஆல் மை கோ ஆர்டிஸ்ட் வந்து ஹைலி இமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. த சோல் ஆஃப் த ஃபிலிம் வந்து டைரக்டர் சார். ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள், ஒரு மூமெண்ட் அந்த சீனுக்குள்ளே அப்படியே போயிடும். ஐ திங்க் அவரால் தான் இவ்வளோ நான் என்ன கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், அது கூட கொஞ்சம் ஐ மஸ்ட் தேங்க்ஸ் சார் ஒன்லி. எல்லாமே மை டோட்டல் எவ்ரி திங் ஐ ஓ டு டைரக்டர் ஜெயகிருஷ்ணா. மை கோ ஆர்டிஸ்ட் வாஸ் ஸோ நைஸ். I must thank everybody for all the cooperation they gave me on the set, and the rest thanks to God. எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து இந்த படம் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஐ விஷ் மை டீம் ஆல் த சக்ஸஸ் அண்ட் 1000 தேங்க்ஸ் டு டைரக்டர். தேங்க்யூ எவ்ரிபடி. இப்போ இருக்க நியூ ஜென்ரேஷன் கோரியோகிராஃபர்ஸில் நிறைய பேர் கோரியோகிராஃபர்ஸ் ஆயிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி நிறைய டேலண்ட்ஸில் இருக்க கோரியோகிராஃபர்ஸ் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில். ஐ ஷுட் தேங்க்ஸ் டு டைரக்டர். ஏன்னா நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு அப்போ வாக்கு கொடுத்தாரு, நான் படம் பண்ணேன்னா எனக்கு வந்து நீ ஒரு சாங் பண்ணி கொடுப்பியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த வாக்கு தவறாமல் அவர் டைரக்ட் பண்ண படத்தில் எல்லாருமே ஒரு பாட்டுக்கு ஒரு கோரியோகிராஃபர்ஸ் வைப்பாங்க. இந்த பாட்டுன்னா இவங்களுக்கு தான் பண்ண முடியும், இந்த பாட்டுன்னா இந்த கோரியோகிராஃபர் தான் பண்ண முடியும்னு நினைக்காம எனக்கு இந்த ஃபுல் பாட்டு கொடுத்ததுக்கு ஐ ஷுட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி எனக்கு இந்த ஒவ்வொரு சாங் ஒரு சுச்சுவேஷன் யோசிக்கும் போதெல்லாம் கேமராமேன் சார் நிறையா எனக்கு ஒத்துழைச்சி கொடுத்தாரு. ஏதாவது ஒரு மூமெண்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஏன்னா ஒரு கோரியோகிராஃபர்ஸ்ன்னு பண்ணுற போது ஒரு படத்தில், இந்த படத்தில் எல்லாமே நான் பண்ணுறதுனால எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், பயங்கரம் பேப்பர் ஒர்க் அந்த மாதிரி ஹோம் ஒர்க்ஸ்லாம் நிறையா பண்ணும்போது எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணதுக்கு கேமராமேன் சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி என்னோடய ஆர்டிஸ்ட் 2 பேரை பற்றி சொல்லணும்னா 2 பேருமே என்னோட கிருஷ்ணா சார் ரொம்ப பயங்கரம் வாள், நான் தான் பயங்கரம் வாள்னா எனக்கு மேலே அவர் பயங்கரம் வாளாக இருக்கிறாரு. துருன்னு இருப்பார். எது சொன்னாலும் ஓகே ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ, இல்லை ப்ரோ இப்படி பண்ணலாம், இல்லை அது பண்ணிடலாம் ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணுவார். விஜய் சேதுபதி சார் ஐயோ வேணாம் மாஸ்டர், இல்லை வேணாம் மாஸ்டர்னு சொல்லி பண்ணிகிட்டே இருப்பார் அவர். அதுதான் பெரிய விஷயம் அவர்கிட்ட. அதாவது வேணான்னு விட்டுற மாட்டாங்க. வேணாம் மாஸ்டர் பண்ணலாம் மாஸ்டர், இல்லை வேணாம் மாஸ்டர். நான் ரிஹர்சல் கூப்பிட்டேன்னு அவர் ஷாக் ஆகிட்டார். என்னது ரிஹர்சலுக்கா, என்னம்மா அதெல்லாம் ரிஹர்சலுக்கா அப்படின்னு. ஆனால் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்தார், ரிஹர்சலுக்கு வந்தார், சாங் பார்த்தாரு, என் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தாரு. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னால் அவர் எந்த படத்துலையுமே அவ்வளோவா ஆடல. என் படத்தில் அதுவும் என் பாட்டுக்கு ஆடிருக்காருன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க சாங் அவர் ஆடினா பாட்டு. ஸோ அதனால் சுனைனா பற்றி சொல்லணுன்னா ஆல்ரெடி ஒரு பாட்டு நான் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களோட. அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த யூனிட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வீடு மாதிரி இருந்தது. யாரும் ஒன்றுமே வந்துட்டு ஐயோ மாஸ்டர் இவங்க கேமராமேன் இவங்க ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் ஒன்று தான். எல்லாருமே ஜாலியாக இருந்து அந்த நாகர்கோயிலில் முதல்ல பூஜை போட்டு என்னோடய சாங் ஆரம்பித்தோன்னு நம்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த வன்மம் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சாமியை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வாழ்த்துங்க எங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஜேகே சார் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கைகாலெலாம் உதறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. யாருமே மிஸ் பண்ணல, எல்லாமே கிளியராக இருந்தது. இதுதான் அவரோட படம். ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கிளியராக ஃபஸ்ட் படம் மாதிரியே இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக, சேம் டைம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இது வரைக்கும் பண்ண படங்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லி கேட்டு வாங்கின ஒரு டேரக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு முதல்ல டைரக்டருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கும்போது அவர் எனக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நடிப்பு இல்லை, லைஃப் என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நான் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் கேட்பேன், சார் என்ன சார் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க, இதுதான் லைஃப்பும் பாரு. இல்லை வருவார். கிருஷ்ணா சார் கூட நான் ஏற்கனவே அமெரிக்கா பேமெண்ட் பண்ணிட்டேன். அதனால் நாங்கள் நல்ல பழக்கம் இருந்தது. ஸோ மற்றபடி நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. ட்ரைலர் பற்றி சொல்லும்போது பொதுவாக இப்போதைக்கு வர ட்ரைலர்ஸ் எல்லாருமே ரொம்ப பிரம்மாண்டமாக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு படத்தில் போய் பார்க்கும்போது கொஞ்சம் எதோதெல்லாம் ஆகிடுது. பட் இந்த படத்தில் மெயினாக நல்ல கதை உள்ள ஏரியாஸ் வந்து எதையுமே சொல்லாமல் ரொம்ப மேலோட்டமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரைலர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சாங் ரொம்ப நல்லா இருந்தது. என்னை முதல்ல கூப்பிட்டு மாட்டி விட்ட என் அருமை தம்பிக்கு நன்றி. நான் விஜய் சேதுபதியோட ஏற்கனவே சுந்தரபாண்டியன் படத்தில் அவருக்கு அண்ணனா பண்ணியிருந்தேன். அப்போ தம்பின்னு கூப்பிட்டு பழகினேன். அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாகி நிறையா படிப்படியாக போய் வேறு இடத்துல இருக்கார். ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்க்குறப்ப அன்னைக்கு முதல் நாள் எப்படி பழகினாரோ அதே கேர் எடுத்து அதே அன்பு செலுத்தி அதே மாதிரி தான் இருந்தார். அவர்கிட்ட இருந்து அந்த விஷயத்த நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருந்தாலும் முன்னாடி எப்படி அவர் இருந்தாமோ அதே மாதிரி தான் அவர் இருந்தார். கிருஷ்ணா பற்றி இந்த சொல்லி தான் ஆகணும். ரொம்ப துருதுருன்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஒரு செம்ம ஆட்டிடியூடாக இருப்பார். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், எப்படி ப்ரோ அவ்வளோ துருன்னு இருக்கீங்க, அது அப்படியே வர்றதாங்க அப்படிம்பார். அது அடிக்கடி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், வேற என்ன தலைவர், அது வேறு மாதிரி கேட்டு தானே. ஆமாம், ரொம்ப ஜாலியாக அந்த ஷூட்டிங்ஸ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு. நிறைய கடுமையான போராட்டங்கள்லாம் ஃபுல்லாக டே நைட்டு ஒர்க் பண்ணி செம கஷ்டம் அவங்களுக்கு. நான் கூட இடையில ஃப்ரீயாக கேப் இருந்துச்சு. 2 ஹீரோஸுமே ரொம்ப அதில் ஃபுல் நைட் முடிச்சுட்டு காலையில் உடனே ஒரு 2 hours 3 hours திருப்பி ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப குறைந்த நாளில் எடுக்கப்பட்ட ஒரு தரமான கதையம்சமுள்ள ஒரு நல்ல படம். நல்ல படங்களுக்கு வந்து எப்பயுமே ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் ரசிகர்களும் மிகப்பெரிய ஆதரவு எப்பயுமே கொடுப்பீங்க. அதே ஆதரவை இந்த படத்துக்கும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். கோலிஸோட அடுத்த படம் வந்து வன்மம். விஜய் சேதுபதி அவர் சார் நான் பார்த்ததில்லை, கிருஷ்ணா சார்னு பார்த்ததில்லை. டைரக்டர் வந்து கதை சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவு ஒரு லைவாக இருக்கு அந்த கேரக்டர். 2 ஹீரோ கூட பண்ணும்போது நான் அவர் ஹீரோவை பழகலை, ஒரு நண்பராக பழகினார். ஸோ அந்தளவுக்கு ஒரு இது பண்ணார். அதுக்கப்புறம் படம் நல்லா வந்திருக்கு, பெரிய ஹிட்டாகும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆண்டவனை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த வன்மம் இந்த படம் டைரக்டர் எனக்கு கதை சொல்லும் போதே ஒரு டெக்னீஷியனாக இருந்து தெரியும் ஒரு படம் இது எனக்கு என்ன ஸ்கோருன்ட்டு. அப்படி கதை சொல்லும் போதே ஒரு பெரிய ஆக்ஷன் ஸ்கோர் எனக்கு கொடுத்தாரு. நான் கண்டிப்பாக அந்த படம் கதை கேட்டோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அப்புறம் பாலபரணி சார்கிட்ட கேட்டேன், சார் ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு எப்படியாவது ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் நான் பண்ணணும் சார்னு. ஏன்னா ஒரு டெக்னீஷியன் தெரியும் ஒரு படம் எவ்வளோ ஸ்கோர் இருக்குது இந்த ஜெயிக்கும்ன்றது. ஸோ அந்த நம்பிக்கை இந்த படம் எனக்கு கிடச்சிது. அது இல்லாமல் இது ஒரு ஜபக் சாருக்கு பார்த்தீங்கன்னா நான் அவனை இல்லை பண்ணேன் 100வது நாள் படம். அதுக்கப்புறம் வன்மம் அந்த கம்பெனிலே 2வது படம் பண்ணுறேன். அதே மாதிரி மாயாண்டி குடும்பத்தார் நானும் பாலபரணியும் பண்ணோம். கோரிப்பாளையம் பண்ணோம், அதுவும் 100 days படம். லாஸ்ட்டாக கோலிசோடா நானும் மாமாவும் பண்ணியிருக்கோம். ஸோ வெற்றி கூட்டணி அப்படின்ற வரிசையில் விஜய் சேதுபதி சாருக்கும் கிருஷ்ணா சாருக்கும் சேர்ந்து பண்ணியிருக்கேன் இந்த படம். இது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படி தான் இருந்தது. கதை என்ன சொன்னாரோ ஒரு அடி கூட அதிகமாக எடுக்கலை. அந்தளவுக்கு என்ன சொன்னமோ அந்த அளவுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எதையுமே தேவையில்லாத விஷயங்கள் இந்த படத்தில் இருக்காது. இதில் விஜய் சாரை பற்றி சொல்லணும். விஜய் சேதுபதி சார் ஃபஸ்ட் டைமாக டான்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் கண்டிப்பாக உருவார். இது வரைக்கும் ஆக்ஷன் படம் பெரிய படம் பண்ணதில்லை, இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்படின்னா ஒரு 2 பேருமே 2 கிருஷ்ணா சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் 2 ஜானரில் பண்ணியிருக்கோம். இவர் வந்து லைவாக பண்ணுவார், அவர் கொஞ்சம் ஆக்ஷன் பேஸாக பண்ணுவார். ஸ்டைலிஷாக இருக்கும் கிருஷ்ணா சாருக்கு, இவர் வந்து ரஃப்பாக இருக்கும். கேரக்டரே இதுதான் அந்த படம். 2 பேரோட கேரக்டர் தான் இந்த படத்தோட ஃபைட்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படி தான் எடுத்தேன். 2 இப்படி தான் அவருக்கு இந்த அளவு இவருக்கு இந்த அளவு இருக்குன்னு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அது பெரிய வெற்றி படமாக எனக்கு அமையும். ஜபக் சார் வந்து எனக்கு வந்து ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு, பர்னி நீங்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கேளுங்க அப்படின்னாரு. கேட்டேன். ஜேகே சார் வந்து நாகர்கோவில் பாஷையில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நல்ல கதை சொன்னார். நான் அப்போயே சொன்னேன், சார் கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு மீண்டும் ஒரு மாயாண்டி குடும்பத்தை மாதிரி ஒரு நல்ல வெற்றி படம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இணைஞ்சு ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அவரோட சீன் பேப்பர் வந்து டெய்லி நானும் அவரும் வந்து உட்காந்து காலைல மார்னிங் வந்து போய் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு படிப்போம். படிக்கிறப்ப நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் போதும் சார், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புது கேமராமேன் கூட அழகாக எடுத்துருவான்
அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்களே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு சீனையும் நான் உள்வாங்கிட்டு நான் எழுதியிருக்கேன் நான் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இந்த படம் ஒரு 60 நாளில் நாங்கள் வந்து முடிச்சுட்டு வந்தோம். அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பொதுவாக 2 ஹீரோ வச்சு பண்ணும்போது வந்து நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும். ஸோ அது வந்து இங்கே வந்து ஒரு விதம் கூட ஒரு சின்ன இது கூட கிடையாது. ஸோ அவ்வளோ கோஆப்ரேட்டிவ் வந்து விஜய் சேதுபதியும் கிருஷ்ணாவும். ரொம்ப சந்தோஷம் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணது. ஸோ அது மாதிரி வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் உலகமாயிடுச்சு. ஸோ டிஜிட்டலில் வந்து அந்த ஒயிட் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து நான் வந்து கதை விவாதத்தப்போ நான் வந்து ஜேகே சார்கிட்ட சொன்னேன், ஏன் கண்டிப்பாக வந்து சேதுக்கு வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் வேணுமா அப்படின்ட்டு. இல்லை கண்டிப்பாக வேணும். ஸோ எங்கள் ஊரில் வந்து நான் எங்கள் அப்பாவை நான் அப்படி தான் பார்த்தேன். எங்கள் அப்பாவோட காஸ்ட்யூம் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் கண்டிப்பாக வழியே இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு வந்து நீங்கள் ஷூட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒயிட்டுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ப்ரிப்பேர்டாக நான் வந்து அதுக்குன்னு நான் வந்து டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லை. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ ஃபைட் மாஸ்டர் வந்தால் 2 கேமரா கேட்பாங்க, 3 கேமரா கேட்பாங்க. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து நம்ம வந்து இப்போ எகெயின்ஸ்ட் சன் வந்து நான் ஷூட் பண்ணுறேன்னா ஃப்ரண்டலாகவும் வந்து ஒரு ஷாட் எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து பேசிக்கலாகவே வந்து எகெயின்ஸ்ட் சன் வந்து சிலவுட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதர் ஆங்கிள் இந்த பக்கம் வந்தாக்க அது வேறு மாதிரி லைட்டிங்கில் இருக்கும். பட் அது வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்கிறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கும் தெரியும். பட் வழி இல்லாமல் கேட்பாங்க. பட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் மீறி அதுவும் வந்து எந்த விதமான இடைஞ்சல், அதாவது லைட்டிங்கில் வந்து எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் ஸோ வந்து ஈஸியாக வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் டிஏலையும் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து இந்த படம் 60 நாள் ஷூட் பண்ணாலும் நான் டிஏல 25 டேஸ் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் ஜெமினியில் வந்து விஜயகுமார் கலரிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க வந்து. அதே சமயத்தில் நான் வந்து சுனேனா கூட நான் ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்களும் வந்து இந்த நேட்டிவிட்டிக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சுப்ரீம் சுந்தர் கூட நான் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிவா யாதவ் ஆர்ட் டைரக்டர் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து நன்றி. இந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆகிறது உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். கொஞ்சம் ஷேரிங்காக இருக்குது எனக்கு. முதல் அனுபவம், முதல் படம். வன்மம்ங்கிற இந்த படத்தை உருவானது அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது இந்த கதையை நான் வந்து ஃபஸ்ட்டு ஜபக் சார்கிட்ட வந்து நான் சொல்லும்போது, கதை ரொம்ப நல்லா இருக்குது ஜேகே, இதை நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன், கொஞ்சம் காலதாமதம் ஆகும், இது கரெக்டான காஸ்டிங் எல்லாம் நம்ம டிசைட் பண்ணி தான் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னார். நானும் பொறுமையாக தான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி சாரும் கிருஷ்ணா சாரும் இந்த ரெண்டு கதாபாத்திரம், ராதா செல்லத்துறைன்னு 2 கதாபாத்திரத்தை பின்னணியில் தான் இந்த கதையை நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போது வந்து பேசிகிட்டே இருக்கும்போது விஜய் சேதுபதி சார் அண்ட் கிருஷ்ணா சார் 2 பேரையும் வந்து நம்ம அப்ரோச் பண்ணி இந்த படத்தை பண்ணலான்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்லும்போது, நான் ஆல்ரெடி வந்து நான் அவங்கள மைண்டில் வச்சுட்டு நான் அப்ரோச் பண்ணிட்டேன் சார், நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களோட நீங்கள் நினைக்கிறதும் நான் நினைக்கிறதும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 பேர்கிட்டையும் போய் கதை சொன்னேன். விஜய் சேதுபதி சார்கிட்ட கதை சொல்லும்போது ராதாங்கிற கதாபாத்திரம், கிருஷ்ணா சார்கிட்ட கதை சொல்லும்போது செல்லத்துறைங்கிற கதாபாத்திரம். 2 பேருமே கதையை கேட்ட உடனே வந்து அந்த விஜய் சேதுபதி சார் கேட்டது அந்த செல்லத்துறை கதாபாத்திரம் யார் பண்ணுறா, அது வந்து கிருஷ்ணா சார் பண்ணுற, சூப்பர் நைஸ். அதேமாதிரி அவர்கிட்ட கிருஷ்ணா சார்கிட்ட கதை சொல்லும்போது அந்த ராதா கேரக்டர் யார் பண்ணுறா, விஜய் சேதுபதி சார் பண்ணுறார், சூப்பர், வெரி குட், நைஸ். 2 பேருடைய கமெண்ட்ஸ் இம்மீடியட்டாக எனக்கு கிடச்சிது. அந்த நேரத்தில் வந்து அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அவங்க வந்து இம்மீடியட்டாக வந்து இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாம், நம்ம பண்ணுறோம் சொல்லிட்டு ஜபக் சார்கிட்ட ஒன்றா இம்மீடியட்டாக மீட் பண்ணி மற்ற விஷயங்கள் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசி கொஞ்சம் அவங்களுடைய பிஸி ஷெடியூலில் கொஞ்சம் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம இந்த படத்தை நம்ம படப்பிடிப்பு நடத்தினோம். ரொம்ப படப்பிடிப்பு நடந்த காலகட்டங்களில் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எனக்கு ரொம்ப மிகுதியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லணும். 2 பேரும் 2 ஹீரோக்கள்னு சொல்கிறத விட 2 கதாபாத்திரங்களாக மாறி அவங்க அந்த கதாபாத்திரத்துடைய தன்மையை உணர்ந்து அவங்களுடைய முழு பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த என்னுடைய கதைக்கு 2 கண்கள், ராதா அண்ட் செல்லத்துறை கதாபாத்திரங்கள். அந்த 2 கண்களும் வந்து எனக்கு வந்து ரொம்ப
அருமையாக அமைஞ்சது. உண்மையிலே நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சுவேன். இந்த முதல் படத்துக்குங்கிறதுல பெரிய விஷயம் நான் கருதுறது. மற்றபடி மற்ற சக நண்பர்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸு அவங்க எல்லாரையும் பற்றி நான் சொல்லி ஆகணும். இதில் கோலி சோடாவில் நடித்த மதுசூதன் சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பண்ணிருக்காரு. எல்லாருமே அந்த யதார்த்தமான பர்ஃபார்மன்ஸ். வெங்கட் சார், போஸ் வெங்கட் சார், அப்புறம் சுப்பிரமணியபுரம் ஃபேம் மிஸ்டர் ராஜா சார், அந்த ராதாமணி அம்மான்னு ஒரு அம்மா கிருஷ்ணா சாருடைய மதர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரளாவில் நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கின ஒரு ஆர்டிஸ்ட். அவங்கெல்லாம் அது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது சக்குன்னு அதை வேறு மாதிரியாக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஸ்பாட்டில். அதே மாதிரி ராதாம்மா, வினோதினி மேடம், அப்புறம் ஸ்ரீரஞ்சனி மேடம் அவங்களாம் ரொம்ப இந்த யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க. அப்புறம் டெக்னீஷியன்ஸு பாலபரணி, கேமரா, ஃபோட்டோகிராஃபி, அவர் சொல்லவே வேண்டாம். அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அது மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம் மாதிரி நிறைய படங்கள் லாங்குவேஜிலெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் ஜெய்கே சார் இது உங்களுக்கு முதல் படம் இல்லை, எனக்கும் தான் முதல் படம். இது நான் என்னுடைய லைஃபு நமக்கு 2 பேருக்குமே இது லைஃப் படம். நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்ஸை இந்த படத்தில் நம்ம வெளிப்படுத்தி இந்த படத்துடைய வெற்றிக்கு நம்ம போராடுவோங்கிறது மாதிரி நம்ம அடிக்கடி அவர் பேசிப்பார். அப்புறம் அதே மாதிரி டெக்னீஷியன் சைடு சுப்ரீம் மாஸ்டர், சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டர், அப்புறம் எடிட்டர் சுரேஷ் சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சிவா யாதவ், எல்லா டெக்னீஷியன்ஸும் முக்கியம். அப்புறம் இசை ஒரு படத்துக்கு ஒரு முதல் பங்கு, வெற்றியினுடைய அடித்தளம், முதல் படி எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மியூசிக், இசை. ஒரு படத்தில் பாடல் ஹிட் ஆகும் பட்சத்தில் அந்த படம் வெற்றி இன்றையிலேருந்து அந்த படம் சாங்ஸ் நல்லாயிருக்கு, அந்த படம் ஹிட் ஆகிடும் போல் இருக்குது, ஒரு யுனானிமஸ் தாட் ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கு தேவை மியூசிக், அந்த இசை. இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. எல்லோரும் பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. இப்போவும் நம்ம பார்த்தோம், கேட்டவங்க சூரியன் எஃப்எம்மில் பாடல்கள் நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டாங்க, நிறைய கமெண்ட்ஸ், நிறைய அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லும்போது பாடல்கள் வரிகள் ரொம்ப எளிமையாக இருக்குது. யுகபாரதி சார் அவ்வளவு அழகாக எல்லா பாடல்களையே வரிகள் ரொம்ப எளிமையாக இருக்குது. கேட்ட உடனே புரியும்படியாக இருக்குது. கேட்குறது எளிமையாக கேட்குது. அந்த வரிகள் ரொம்ப சுகமாக இருக்குது. இசை ரொம்ப நல்லா இருக்குங்கிறத அந்த விமர்சனம் இன்னைக்கு காலையிலேருந்து என் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இன்றைக்கி இந்த இசை வெளியீட்டு விழாவில் பாடல்கள் நல்லா அமைஞ்சிருக்கு. இது ஹிட் ஆகும், அதனால் பாடல் ஹிட் ஆகும் பட்சத்தில் படமும் ஹிட் ஆகுங்கலாம் இதுவும் இல்லைங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லும்போது உண்மையிலே நமக்கு சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு, இவங்க எல்லோரும் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸு. எனக்கு அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லி ஆகணும். அவங்க ஏன் எல்லா படத்துலையும் எல்லோரும் தான் முழு எஃபர்ட்ஸு கொடுக்குறாங்க, இந்த படத்தில் பர்டிகுலராக ஏன் எஃபர்ட்ஸ் கொடுத்தாங்க, அது நான் தான் காரணம். என்னுடைய ஒரு லாங் ஸ்ட்ரகிள் இன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. நான் பத்திரிகையில் சொன்ன கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் என்னுடைய போராட்டம் திரைப்படத்தில் ஒரு இயக்குனர் ஆகணும்னு. இத்தனை வருஷம் கழித்து இந்த வயசில் ஒரு மனுஷன் டைரக்டர் ஆகிறான்னா அவனுக்கு நம்ம சாதாரண அவனை கைவிட்டக்கூடாதுங்கிற ஒரு முழு ஆதரவு எண்ணம் எல்லாரும் மனசுலேயும் இருந்தது. அது டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் நான் படப்பிடிப்பு நடக்கும்போது அவங்களுடைய அந்த ஆதரவு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நிறைய இடங்களில் நான் அழுதுருக்கேன். அப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த படத்தில்.